வணக்கம் சார். வணக்கம்மா. விருச்சிக ராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும், அவர்கள் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. பொதுவாக நம்ம எல்லா ராசிக்குமே ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஒரு மாதம் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக சேர்க்கைகள் கிரக தொடர்புகளை வச்சு தான் அந்த மாதத்தில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு பாசிட்டிவான பலன்களோ நெகட்டிவான பலன்களோ அல்லது சுமாரான பலன்களோ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டு வரோம். இந்த மாதம் நம்ம பார்க்கும்போது என்னென்னா முக்கியமாக ரெண்டு நல்ல கிரகங்கள் ஒன்று சேருது, 2 நட்பு கிரகங்கள் ஒன்று சேரும்போது பல பேருக்கு நல்ல வாய்ப்பு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் பார்க்கும்போதும் விருச்சிக ராசிக்கும் 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9ஆம் இடத்துல இருக்குது. குருங்கிறது பார்த்தீங்கன்னா குரு 2க்கும் 5க்கும் உரிய ஒரு கிரகம். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ரெண்டும் பகை கிரகங்களாக இல்லாமல் அது ரெண்டும் பார்வையோ சேர்க்கையோ பெற்று மறைவிடங்களில் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு ஜாதகத்தை பார்த்து ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது மனது, 10ஆம் இடம்ங்கிறது செயல், நம்மளோட ஸ்டேட்டஸ், நம்ம செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு வச்சுக்கோங்க. மனசுக்கு பிடிச்ச வேலை ஒருத்தவங்களுக்கு செய்யும்போது எவ்வளோ சந்தோஷமாக செய்வாங்க, மனசுக்கே பிடிக்கலன்னா வேறு வழி இல்லாமல் தானே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி சேர்க்கை விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு. 10க்குரிய சூரியனும் 5க்குரிய குருவும் சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருக்குது. அப்போ 9ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு வகையில் விருச்சிகத்துக்கு அது ஒரு பாதகஸ்தானமாகவும் இருப்பதால், அதாவது இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ, தொழில் ரீதியாக என்னென்ன எதிர்பார்த்து என்னென்ன இலக்குகளை அடையணும்னு திட்டம் போடுறாங்களோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 வெற்றியை காண்பார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு அவர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. அடுத்தது பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் தான். இந்த விருச்சிக ராசிக்கு உரிய கிரகம் செவ்வாய் ராசியிலேருந்து நேர் 7ஆம் இடமான ரிஷபத்தில் போய் உட்காந்துட்டு ராசியையே பார்வை செய்யுது. இது ஒரு நல்ல அம்சம்னால் கூட இந்த செவ்வாய்க்கு சனியோட 3ஆம் பார்வை கிடைக்கிறதுனால செவ்வாயால் சுதந்திரமாக இயங்க முடியாமல் ஒன்றுத்துக்கும் இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நெருக்கடி எப்போ முற்றிலுமாக நிறைவடையும் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் தேதிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இது மிதுன ராசிக்கு போகுது. அப்போ செவ்வாய் மிதுன ராசிக்கு போன பிறகு தான் விருச்சிக ராசிக்காரர்கள் ஓரளவு ஃப்ரீ ஆவாங்க. அது எப்படி ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க நிறைவாக இருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம்ல. 8ஆம் இடம்ங்கிறது ஒரு மைனஸாக இருந்தால் கூட 7ஆம் இடத்துல சனியோட பார்வை பெற்றதுனால இந்த நெருக்கடியிலேருந்து சற்று குறையும். அடுத்து முன்னேற்றத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டென்ஷன்லேருந்து ரிலாக்ஸ் ஆகிறோம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வைக்கிறோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது முதல் 2 வாரம் ஆடி மாதத்தோட முதல் 2 வாரத்தை கடந்து 3ஆவது வாரத்திலேருந்து அவர்களுக்கான வெற்றி பயணம் தொடங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த சூரியன் குரு சேர்க்கை ஏற்கனவே சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்குல்ல, இது இவர்களுடைய தொழில் முயற்சிக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக கை கொடுக்கும், ஓரளவு முன்னேற்றத்தை தொடுவதற்கும் வழியை வகுத்து கொடுக்கும், பாதையை அமைத்து கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. பொதுவாக 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது வாகனத்தின் மீதான மோகம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். வாகனம்னா விலை உயர்ந்த வாகனங்கள், அது எத்தனை வாகனம் கையில் இருந்தால் கூட சரி. இப்போ சந்தையில் என்ன புதுசாக ஒரு கார் வருதோ அந்த காரை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டா தான் அவங்க நிம்மதியாக இருக்க முடியும். ஏற்கனவே இருக்கிற காரு ஓரளவு சொஃபிஸ்டிகேட்டட் காரு தான், நல்ல காரு தான், காஸ்ட்லி காரு தான், ஸ்டேட்டஸ் சொல்லக்கூட ஒரு காரு தான். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ லேட்டஸ்ட்டாக அடுத்த வெர்ஷன் வந்துருச்சு இல்லை, அதை வாங்கி வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. இந்த மாதிரி ஆசைகள் அவர்களுக்கு மவுண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால அதை நோக்கி இவங்க செலவு செய்யும்போது அதனால் பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகளில் இவங்க சந்திக்க வேண்டிய சூழல் வரும். இல்லாதவர்களை பற்றி பிரச்சனை இல்லை, இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எளிமையாக சாதாரணமாக திருப்தி அடைய மாட்டாங்க. என்ன கிடைச்சாலும் அதை விட அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கிறதுனால என்ன 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக பார்த்தா இருக்கிற வீட்டெல்லாம் பார்த்தாது இருக்கிறது ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி இடிச்சு கட்டிக்கிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீட்டுக்கு. அப்படி இல்லைன்னா காரை அழகுபடுத்துறது, புது கார் மாற்றுறது, இப்படி ஒரு வகை அவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவர்களுக்கு அதனால் சின்ன சின்ன நெருக்கடி வரும். வரவு எவ்வளவு செலவு எவ்வளவுன்னு பார்த்து கணக்கு பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க அந்த நெருக்கடியிலேருந்து வெளியில் வரான். இதுதான் விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய அளவுக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தாங்கிறதெல்லாம் பார்க்க வேணாம். 5ஆம் இடம்ங்கிறது இருக்கக்கூடிய சனி பெரிய அளவுக்கு சிந்திக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்கள்ல, 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கொஞ்சம் புத்தி மந்தமாக தானே இருக்கும், படிப்பில் கல்வியெல்லாம் கொஞ்சம் டல்லாக தானே இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ குருவோட பார்வை அதுக்கு கிடைக்கிறதுனால ஏற்கனவே நம்ம என்னென்னலாம் நினச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக சில சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி எது நடக்காதோ அதை மட்டுமே மனசில் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்திருப்போம்ல, அந்த நிலைகள்லாம் மாறி
இனிமேல் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்குங்கிறத நம்மளால் முடிவு பண்ணிக்க முடியும். எதெல்லாம் நடக்காதுங்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது மற்றவர்களை விட நமக்கு தானே தெரியும். அந்த பலம் பலவீனத்தை எடை போட்டு அளவிட்டு அதுக்கப்புறம் இவங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் சனி பகவான் உதவி செய்வார். இந்த சனி பகவானுக்கு உறுதுணையாக குருவோட பார்வை எடுக்கிறதுனால இதுக்கப்புறம் அவர்களுடைய திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் புதன் இருக்குது. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேயே இருக்குது. இந்த புதன் பார்க்கும்போது இன்னும் நார்மலான ஸ்டேஜுக்கு வரல. ஜூலை 23ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரம் வக்ர நிவர்த்தி இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் அவர் அடையிறதுனால அவரை வச்சு தெளிவாக முடிவு எடுக்க முடியாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் 8ஆம் இடத்துக்குரியவர், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவர் 11ஆம் இடத்துக்குரியவர். 8ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு விரயத்தை நெருக்கடியை டிஸ்டர்பன்ஸை கொடுக்குறவர். இன்னொரு பக்கம் அவரே 11ஆம் அதிபதி இல்லையா. அப்போ எப்பப்பெல்லாம் அவர் நெருக்கடி கொடுக்குறாரோ பின்னாடியே அந்த நெருக்கடியால் ஒரு ஆதாயமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். இது எப்படின்னா ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா பின்னாடி அதுக்கு தேவையானது எங்கேருந்தாவது நமக்கு கிடைச்சிரும். அதே போல் ஒரு ஆதாயம் வந்ததுன்னா ஒரு வருவாய் வந்ததுன்னா அதுக்கான செலவும் சேர்ந்து பின்னாடியே வரும். இதை ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்படி தான் நடக்கும், ஏற்கனவே இப்படிலாம் நடந்ததுனால இப்படி தான் நடக்குங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ண முடியாதுல்ல. அதனால் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் நம்ம எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் ஆடி மாதம் முதல் 2 வாரம் வரைக்கும் என்ன நடந்தாலும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கணும். அதுக்கப்புறம் மாறிடும். குறிப்பாக சொல்லப்போனால் ஆடிப்பெருக்குக்கு பிறகு பல ராசிக்காரர்களோட வாழ்க்கையும் நல்ல பெருக்கெடுத்து ஓடுற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் சேரும். இதுக்கு விருச்சிக ராசியும் விதிவிலக்கு அல்ல அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் குரு எந்த மாதிரி இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சுக்கிரன் 7க்கும் 12க்கும் உரியவர், கூடவே கேது உட்கார்ந்துருக்கு. அப்படின்னா என்னன்னா சில பேருக்கு கையில் காசு இருந்தால் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதனால சில பேருக்கு கையில் காசு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, வச்சா கரைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறதுனால வச்சுக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ வந்தாலும் கரைஞ்சிக்கிட்டே தானே இருக்குது, எனக்கு பணம் வரவதுக்கான வேலையை பார்க்க வேணாம் போ அப்படின்னு சில பேர் உட்காந்துருப்பாங்கல்ல. அந்த மாதிரி விதவிதமான யோசனை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். பணமே வேணாம்ப்பா, வந்தோடனே அப்படியே பிரித்து கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருக்கு சரியாக இருக்குது அப்படிம்பாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தா கூட கையில் வந்தால் தானே பிரித்து கொடுக்க முடியும், வெறும் பணமே இல்லாட்டி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சிந்தனை வரும். இது எல்லாமே பார்த்திங்கும்போது சுக்கிரனோட கேது சேர்ந்துருக்கிறதுனால என்ன பண்ணால் அப்பப்போ பார்த்திங்கன்னா சந்தோஷமான மனநிலைக்கு இடையில தேவையில்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏதோ வந்துட்டு போகிற மாதிரியே ஒரு சூழல் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவர்களும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில், நான் சொல்கிறது முதல் 2 வாரத்துக்கு தான், வெள்ளிக்கிழமைகளில் பார்க்கும்போது இந்த புற்று இருக்கக்கூடிய அம்மன் கோயில்கள் அல்லது நாகத்தோடு இருக்கக்கூடிய அம்மன் சுவாமிகளை இவங்க வழிபட்டாங்கன்னா அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கிடைக்கும். எல்லாரையும் போல் இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த சிவராஜ யோகத்தை அதற்கான உரிய பதவியையும் பொறுப்பையும் அதுக்கான தன்மையையும் அவர்கள் முழுமையாக பெறுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் சூரிய வெளிச்சம் படக்கூடிய சிவன் கோயில்களையும் வழிபட்டு வந்தாங்கன்னா ஆடி மாதம் ரொம்ப நல்ல பலன்களை விருச்சிக ராசிக்காரர்களால் அனுபவிக்க முடியும். விருச்சிக ராசிக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னதோட தொழில் ரீதியாக அவங்க எந்த அளவுக்கு முன்னேறுவாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.